நம்ம அன்பு சகோதரர் திரு வளம் வசந்தகுமார் ஐயா அவர்களை செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக பேச அழைக்கிறோம். வருக வருக. குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். ஸ்ரீ செந்தூரான் அறக்கட்டளை நடத்தும் 4வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் வருக வருக என வரவேற்கிறோம். இன்றைக்கி பேச போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருமண நிகழ்வில் மிகவும் இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படின்னா அது ஜோதிடர்களுடைய பெரும் பங்கு. ஏன் அப்படின்னா, 2 பெற்றோர்களும் பார்த்துருப்பாங்க, இல்லை ஜோடி பார்த்துருக்கோம், திருமணத்திற்கு இடம் பார்த்தது எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு நிகழ்வை நடத்தக்கூடிய அம்சம் அப்படிங்கிறது ஜோதிடர்கள் கையிலே அமைந்துள்ளது. திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது, பத்திரிக்கை மட்டும்தான் இங்கே அச்சரிக்கப்படுது, இப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கிடையாது. ஒருவருடைய பூர்வ புண்ணிய பிராத்த கர்மாவின் அடிப்படையிலேயே எந்த ஒரு நிகழ்வும் நடக்குது அப்படிங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம். அதன் அடிப்படையில் ஜோதிடர்களாகிய நாம் எந்த இடத்துல லேகிங் ஆகிறோம், அதாவது திருமண பொருத்தத்தில் எந்த இடத்துல தவற விடுறோம் அப்படிங்கிற சில விதிமுறைகளை நாம் எடுத்துக்கணும். பொதுவாக ஜோதிடர்கள் 3 பேருக்கு திருமணம் பொருத்தத்தை பார்க்கவே கூடாது. ஆனால் அதையும் மீறி நாம் பார்க்கிறோம். அதில் முதலாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் பெண் மனதளவில் விரும்பிட்டா அல்லது ஒரு லவ் மேரேஜ்னு வந்துட்டா அவர்களுக்கு ராசியோ லக்னமோ அதிபதியோ சுக்கிரனோ செவ்வாயோ பொருத்தமே இல்லைனாலும் அந்த இடத்துல நாம் பிரிக்கக்கூடாது அல்லது அதற்கு எந்த ஒரு தடையும் கூறக்கூடாது. இது முதன்மையாக ஜோதிடர்களுக்கு நமக்கு பாவம் சேரக்கூடிய விஷயமாக சாஸ்திரம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, உறவு முறைகளில் ஒரு குழந்தை பிறந்ததுனும் இந்த குழந்தை இந்த உறவுக்கு தான், அத்தை மகனுக்கு தான், மாமன் மகள் தான் கட்டணும் இப்படிங்கிற ஒரு பிறந்த உடனே நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் அவர்களுடைய மூதாதையர்களால். அப்படிங்கும் பொழுது இது ராகு கேதுவின் பூர்வ புண்ணிய கர்மம் அல்லது 1-5 சம்பந்தப்பட்டு வரும் பொழுது அதற்கும் கிரக பொருத்தமே இருக்காது அல்லது ராசி பொருத்தம் இருக்காது, 6-8 எல்லா விதத்திலும் மோசமாக இருக்கும். அந்த இடத்துலையும் நாம் அவர்களுக்கு ஜோதிடம் பார்த்து இது சரி இது தவறு அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கவே கூடாது. 3வதா, யாராவது ஒருவர் ஒரு குடும்பத்தில் பெரியவர் இருந்து இறக்கும் தருவாயில் இந்த பெண் இவருக்குத்தான் அப்படிங்கிற விஷயத்தை முடிவு பண்ணால் அந்த இடத்துலையும் நாம் அவர்களுக்கு எந்த விதத்திலும் ஜோதிடம் அப்படிங்கிறத பார்க்கவே கூடாது. இந்த 3 நிகழ்விற்கும் ஜோதிடர்கள் எந்த காலத்திலும் பதில் சொல்லவே கூடாது. சரிங்களா? இதற்கப்புறமா திருமணத்தில் இதை 3ஐ தவிர்த்துட்டு மீதி நமக்கு வரக்கூடிய ஜாதகருக்கு திருமண பொருத்தம் அல்லது சேர்க்கை இதன் அடிப்படையில் பார்க்குறோம். அப்படிங்கும் பொழுது முதலாவதாக ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் அப்படிங்கிறவங்க தான் தன்னுடைய இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பிரயாணப்படுறாங்க அல்லது பரிணாமப்படுறாங்க. ஸோ பெண் அப்படிங்கிறவங்க தான் இடம் மாற்றம். அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது முதன்மையாக திருமணத்தில் பார்க்க வேண்டியது பெண்ணிற்கே நாம் பலனை பார்க்கணும். பெண்ணின் ஜாதகத்தை முதன்மையாக எடுத்துத்தான் இந்த பெண்ணிற்கு வரக்கூடிய வரன் ஆண் அப்படிங்கிறது ஒத்து போகுமா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். அதன் அடிப்படையில் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியை பார்க்குறோம் அல்லது அந்த லக்ன பாவ அதிபதியை பார்க்குறோம், இல்லைன்னா பெண்ணுங்கிற சுக்கிரன் காரகத்துவம். இதற்கு கிரக காரகத்துவத்தில் நம்ம திருமண பொருத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் பெரும்பாலும் தவற விடுறது என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் அந்த லக்னாதிபதியை மட்டும் பார்ப்போம், இல்லை இந்த லக்னத்திற்கும் ஆணுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கும் 6-8 போயிடுது, அதனால சேர்த்தக்கூடாது அப்படிங்கிறத மட்டுமே பார்க்குறோம். அந்த இடத்துலையும் தவற விட்டுறோம். ஸோ ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கிரனாகவும் ஆணினுடைய ஜாதகத்தில் குருவாகவும் அல்லது சனி பகவானோ அல்லது செவ்வாயோ இவை 1-5-9 அல்லது ஒரே பாவத்தில் இணைஞ்சிட்டா இந்த கிரக காரகத்துவத்தில் சேர்க்கை செய்யலாம். ஓகேங்களா? அப்போ ஒரு ஆணினுடைய ஜாதகத்தில் திருமணத்தை நடத்தணும் அப்படிங்கும் பொழுது ஆண் அப்படிங்கிறவன் அந்த திருமணத்திற்கு முன்பு வாலிபனாக இருக்கும் பொழுது செவ்வாயாக கிரக காரத்துவமாக இருக்கிறான். அதற்கு அடுத்தபடியாக குரு அப்படின்னு வரும்பொழுது
திருமணத்தின் நிகழ்வின் பொழுது வரக்கூடிய காரக கிரகமாக குரு அல்லது நாடி ஜோதிட பாவம் முறைப்படி ஒரு ஆண் மகனை குறிக்கிறது அப்படிங்கிறது குருவின் காரகத்துவம். திருமணத்திற்கு அப்புறம் அவன் ஏற்க போகிற கர்ம வினைகளின் ஆற்றல் படி சனி பகவான். அப்போ ஒரு ஆணினுடைய ஜாதகத்தில் செவ்வாய், குரு, சனி இந்த 3 கிரகங்களுமே ஒரு ஆண் திருமணம் அல்லது ஒரு திருமண நிகழ்வுக்காக பார்க்கும்போது ஒரு ஆணை இந்த 3 கிரகங்களாக பாவிக்க வேண்டும். அதற்கு அவன் ஜாதகத்தில் கொடுப்பனை இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது அதே ஜாதகத்தில் அவனுக்கு 7ஆம் அதிபதி அல்லது 7ஆம் பாவக அதிபதி இதை மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் பெண்களின் தொடர்பு வருதா, திருமணத்திற்கு அவனுக்கு தொடர்பு வருதா அப்படின்னு பார்க்கும் பொழுது அவனுடைய ஜாதகத்திலே புதன் அப்படிங்கும் பொழுது இளம் பெண்ணை குறிக்கும், சுக்கிரன் அப்படிங்கிறது நடுத்தர வயதை குறிக்கும், சந்திரன் அப்படிங்கிறது முது வயதை குறிக்கும் அல்லது தாய்மடைந்த பெண்ணை குறிக்கும். அப்போ ஒருவருடைய ஆண் ஜாதகத்தில் திருமணத்திற்கு வாய்ப்பு இருக்கா அல்லது அவருக்கு நடக்குமா அப்படிங்கிறத அவருடைய ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் இந்த 3 பெண் கிரகங்களில் ஏதோ ஒன்றைனாவது தொடர்பு பெற வேண்டும். அப்படி இருந்தால் நாம் எடுத்தோடனே ஈஸியாக சொல்லிடலாம் இவருக்கு திருமணம் யோகம் உண்டு. அது அந்த காலகட்டத்தில் கோச்சாரமோ தசாபுத்தியோ நடைபெறும் பொழுது அவருக்கு அது நடக்கும். அதன் அடிப்படையில் நாம் அந்த பலாபலனை சொல்லிடலாம். இதில் பெரும்பாலும் நாம் எங்கே தவற விடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தோஷங்கள் ராகு கேது செவ்வாய் இதன் அடிப்படையில் ஒருவருடைய ஜாதகத்தில் திருமணம் தள்ளி போறது அல்லது நடக்க விடாமல் பண்றது அப்படிங்கிறது பெரிதளவும் நம்மளுடைய ஜோதிடர்களுக்கு பெரும் பங்கு உண்டு. அவனுக்கு நார்மலா அந்த ஜாதகத்துல ராகு கேதுவோ செவ்வாயோ பெரிய தோஷமெல்லாம் செய்யாது. ஆனா ஜோதிடர்களாகிய நாம அதாவது நம்மளுக்கு சொல்லி கொடுத்தவங்க என்ன சொன்னாங்களோ அதையே தான் பின்பற்றமே தவிர்த்து அது ஏன் எதற்கு எதனால் இது சொன்னாங்க அப்படிங்கிற 6000 விஷயத்தை விட்டுட்டோம். அந்த இடத்துல லேக் ஆகிறோம். அப்போ ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது இன்றியமையாத ஒன்றானா? ஆமாம், ராகு கேதுக்கள் இருந்தால் தோஷத்தை கொடுக்கும். ஆனால் திருமணத்தையே தடை பண்ணும், திருமணமே கொடுக்காது அப்படிங்கிற ரூல்லாம் கிடையாது. அதற்கு உண்டான மாற்றத்தை கொடுக்கும். இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தை பார்க்கணும். காலபுருஷ தத்துவத்தில் ராகு கேதுக்கள் எதிர்மறையாக சுற்றக்கூடிய கிரகங்கள், அவர்களுக்கு சொந்தமாக வீடு கிடையாது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா நட்சத்திரம் உள்ள வீட்டை தன்னுடைய சொந்த வீடாக பாவிக்கிறாங்க. எல்லோருக்குமே தெரியும் கிரகங்களில் ஒரு வீடு ஆதிபத்தியம் கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனும் சூரியனும். மீதி இருக்கக்கூடிய கிரகங்கள் ராகு கேது தவிர்த்த 2 வீடு ஆதிபத்தியம். ஆனால் வீடே இல்லாத ராகு கேதுகளுக்கு சொந்தமாக உள்ள 3 நட்சத்திர வீடுகளையும் தன்னுடைய வீடாக பாவிக்கும். சரிங்களா? அப்போ அந்த நட்சத்திரங்கள் உள்ள வீட்டை எடுத்து நீங்க பலாபலன் சொன்னீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தில் 1, 5, 9 இது கேதுவின் நட்சத்திரம் உள்ள வீடு. 3, 7, 11 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ராகுவினுடைய வீடு. அப்போ ஒரு திருமண நிகழ்வு அப்படின்னா மேக்சிமம் என்ன எடுக்கிறோம்? 7ஆம் பாவத்தை சார்ந்து அல்லது 7ஆம் பாவத்தையே கலத்தரமாக பாவிக்கிறோம். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் 3வது இடத்தில் அல்லது 7வது இடத்தில் அல்லது 11வது இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எந்த விதத்திலும் திருமணத்தை தராமல் போக மாட்டார், தடையும் பண்ண மாட்டார். ஏன் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தில் காற்று ராசிகளான மிதுனம், துலாம், கும்பம் இந்த வீடுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கலத்தர பாவத்தை சொல்லக்கூடியது. 7ஆம் பாவத்திற்கு திரிகோணம் சொல்லக்கூடிய பாவம். ஒருவருடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் ராகு இருந்தால் கண்டிப்பாக திருமணத்தை கொடுப்பார், எந்த விதத்திலும் கெடுக்க மாட்டார். ஏன்னா அவருடைய ஆதிபத்தியமே அதுதான். இதே ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த 3 அல்லது 7, 11 கேது நின்றால் தாமதமாக கொடுப்பாரே தவிர்த்து தடுக்க மாட்டார். ஏன் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தில் 1, 5, 9 இந்த பாவங்களுக்கு ஆதிபத்தியம் வகிக்கக்கூடியவர், முதல் நட்சத்திரமாகவும் வரக்கூடியவர் அப்படிங்கும் பொழுது கேது. 5, 9 அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய கர்மாவை எடுத்துட்டு வரவங்க. அப்போ 1, 5, 9 கேது இருக்கார். அப்போ அவருடைய வேலை என்ன? அவர் வம்சாவளியாக அடுத்த விருத்தியை கொடுத்தாகணும். அப்போ 3, 7, 11 ராகு நின்று திருமணத்தை நடத்தும் பொழுது அவருக்கு வாரிசை கொடுக்கணும்.
கேது. அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் லக்ன பாவத்தில் அல்லது 5ஆம் பாவத்தில் 9ஆம் பாவத்தில் கேது நின்றாலும் அவர் பெரிதாக தடை பண்ணுவதில்லை. கொஞ்சம் லேட்டா தரலாமே தவிர்த்து கல்யாணமே இல்லைன்னு கொடுக்க மாட்டார். ஏன்னா கேதுவோட காரகம்சம் குழந்தையை கொடுக்கணும், வம்சத்தை வளர்க்கணும். அப்போ 7ஆம் பாவம் இயங்கும் பொழுதுதான் அந்த இடத்துல 9, ஒவ்வொரு பாவத்திற்கும் அதனுடைய 3ஆம் பாவம் அப்படிங்கிறது மாற்றத்தை சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு கேதுக்களை வைத்து தோஷமாக சொல்றீங்க அப்படின்னா 3வது இடம், 7வது இடம், 11வது இடத்தில் ராகு நின்றால் இளமையிலே திருமணத்தை தந்துருவார். ஓகேங்களா? அதே 3, 7, 11 கேது நின்றால் கொஞ்சம் தாமதமாகும், ஒரு 30 வயதிற்கு மேல அப்படிங்கிற கால்குலேஷன்ல போய்க்கலாம். ஸோ திருமணமே தடாது, லேட் ஆகும் அப்படிங்கிற காரகத்துவத்துக்கு போகாதீங்க. அதே போல காலபுருஷ தத்துவத்தில் 1, 5, 9 கேது ஆதிபத்தியம். அப்போ இந்த பாவத்தில் ஒருத்தருக்கு நின்னா குழந்தையே பிறக்காது, தாமதம், IVF இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துலையும் தவறும். ஏன்னா இது ஆராயும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 100, 200 ஜாதகங்களை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பொழுது திருமணம் நடைபெற்றது. ஓகேங்களா? அதற்கு அடுத்தபடியா திருமணத்தில் தோஷம், இதை சொல்லும் பொழுது செவ்வாயையே பெரிய அளவில் கொடுக்கிறோம். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் லக்ன பாவத்திற்கு 2வது பாவம், 4வது பாவம், 8வது பாவம், 12 இதில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், செவ்வாய் தோஷம் இருக்கிறோம். தோஷம்லாம் கிடையாது. எந்த கிரகமும் தோஷம் செய்யறதுக்கெல்லாம் இங்கே இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க கோச்சாரத்தில் சுற்றிட்டு இருக்காங்க. அது தன்னுடைய கிரகத்தின் வலிமையை கொடுக்கும். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்தில் இருந்தால் வாய் கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசும், அவ்வளோதான். அதே ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் இருந்தால், 7ஆம் இடங்கிறது களத்திரஸ்தானம், வரக்கூடிய கோபகாரனாக இருப்பான். 8ஆம் இடத்தில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருந்தா அப்படின்னா பிறப்புறுப்பை குறிக்கக்கூடியது. அப்ப என்ன ஆகும்? சிற்றின்ப நாற்றத்தை குறிக்கும். இவ்வளவுதான் செவ்வாய் தன்னுடைய வேலையை செய்யுமே தவிர்த்து எந்த விதத்திலும் தோஷம் செய்யாது. அதாவது நல்ல எந்நேரமும் ஒரு மோகத்திலோ ஒரு காம ஈடுபாட்டிலோ இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ இருக்கும் பொழுது அதற்கு இணையாக சேர்த்தணுமே தவிர்த்து செவ்வாய் இருந்தால் செவ்வாயாகத்தான் சேர்க்கணும் அப்படிங்கிற ரூல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அப்ப ஜாதகத்தில் செவ்வாய், சனி இவர்களை யார் மட்டுப்படுத்துவாங்க கிரக சேர்க்கையில் அப்படின்னா ராகுவும் கேதுவும். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த தோஷம் சொல்லக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்திலோ 4ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ இருந்தால் அந்த இடத்தில் இணைக்கக்கூடிய ஜாதகத்தில் ராகுவோ கேதுவோ சனியாக இருந்தால் அவர் இவரை மட்டுப்படுத்துவார். இந்த இடத்துல ரூல் அடிபட்டு போயிடுது. இதைத்தான் அந்த காலத்துல அதனுடைய வீரியம், அதனுடைய பாவத்தை வச்சு நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ திருமணத்திற்கும் பொழுது அல்லது திருமண நிகழ்விற்கு நாம் பார்க்கும் பொழுது விருப்பப்பட்டு அல்லது ஏற்கனவே நடைபெற்றதுக்கு நாம் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்க கூடாது. தோஷங்கள் அப்படிங்கும் பொழுது ராகு கேதுக்களினுடைய தன்மையை புரிஞ்சு சொல்லணும். ஏன்னா நிறையா ஜாதகத்துக்கு நம்ம சொல்லிடுவோம் நடக்காது அப்படின்ட்டு, ஆனால் அங்கே நடந்து நம்மளை சோதிக்கிறதுக்காக கூட வந்திருப்பாங்க. ஸோ அப்போ சொல்லும் பொழுது ராகு கேதுக்களினுடைய தன்மைகளையும் அறிஞ்சு சொல்லணும். ஓகேங்களா? அதே போல் காலபுருஷ தத்துவத்தை எல்லா ஜாதகத்திலும் நினைச்சு பாருங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் வெறும் லக்ன பாவம் 7ஆம் பாவத்தை மட்டுமே பார்க்கிறமே தவிர்த்து காலபுருஷ தத்துவத்தில் இந்த செவ்வாய் சுக்கிரன் அல்லது நாடி சேர்க்கையில் திருமணத்தின் பொழுது இந்த கிரகத்தையும் இணைச்சு பார்க்கணும். அல்லது சப்த ரிஷி நாடி முறையில் எந்த லக்னமாக வேணா இருக்கலாம், அந்த லக்னத்துக்கு எத்தனாவது பாவ அதிபதியோ அவருக்கு ஏதாவது தொடர்பு பெறுதா, ஆணாக இருந்தால் பெண் கிரகம் தொடர்பு பெறுதா, பெண்ணாக இருந்தால் ஆண் கிரகம் தொடர்பு பெறுதா, இதையும் இணைச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா சிறப்பை தரும். அதே போல் ஆண் ஜாதகத்திலும் சரி பெண் ஜாதகத்திலும் சரி லக்ன அதிபதி லக்ன பாவக அதிபதி வக்ரம் பெற்றிருந்தால் இன்னொரு வக்ரம் பெற்ற நபரை சேர்க்க கூடாது. இது மெயின் ரூல். இது பல இடத்தில் தவற விட்டுரும். ஏன் அப்படின்னா வக்ரம் அப்படிங்கிறது நார்மலா செய்யக்கூடிய செயலுக்கு நேர் எதிராக செய்யக்கூடிய விஷயம்தான் வக்ரம். அப்போ ஒருவருடைய ஆண் ஜாதகத்தில் அவருடைய லக்னாதிபதி அல்லது பாவத்தை குறிக்கக்கூடிய குருவோ வக்ரம் பெற்றிருக்கும் பொழுது பெண்ணை இணைக்கும் பொழுது பெண்ணினுடைய லக்னாதிபதியோ அல்லது சுக்கிரனோ வக்ரம் பெறக்கூடாது. யாரோ ஒருத்தர் பின்னோக்கி போனா இன்னொன்னாவது முன்னோக்கி வரணும். ஆணும் பின்னோக்கி போய் பெண்ணும் பின்னோக்கி போகும் பொழுது அந்த மாதிரி சேர்க்கைகள் அப்படிங்கிறது திருமணத்தில் சேர்க்கதை தவிர்த்துக்கணும். ஸோ ஒரு திருமணத்தின் பொழுது நாம் இவ்வளவு நாள் சொல்லிட்டு வந்த தோஷங்கள் பாவங்கள் இதன் அடிப்படையில் வரக்கூடிய பிரச்சனைகளை இனி வரும் காலங்களில் மாற்றி சொல்லலாம். அடுத்தது
திருமண தோஷத்தில் பரிகாரம், எனக்கு பரிகாரத்தில் பெரிய உடன்பாடு இல்லை. என ஏற்கனவே பண்ண பூர்வ புண்ணிய கர்ம பலனை கழிப்பதற்கும் அதை தீர்ப்பதற்கும் தான் இந்த ஜென்மம் எடுத்திருக்கிறோம். அப்போ ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னா அந்த பரிகாரம் பலன் தருமா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆராய்ந்தது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறேன். இப்போ கொரோனா காலத்தில் பேங்க் RBI கிட்டத்தட்ட அந்த ஒரு 3 மாத காலம் 6 மாத காலம் வட்டி கட்ட வேண்டாம், நாங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க, இந்த டைமில் யாருக்கும் வருமானம் இல்லை, அதனால் சம்பளம் இல்லை, அதனால் இந்த ஒரு 3-4 மாதங்களுக்கு EMI கட்டாதீங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. ஓகே, நம்மளுக்கு கவர்மெண்ட் விலை கொடுத்துருக்கு அப்படின்னு. கட்ட வேண்டாங்கிற ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்த 4 மாதம் 6 மாதம் கழித்து அந்த கட்ட வேண்டிய EMIயும் வட்டியும் சேர்ந்து பிரின்சிபலாக, அதாவது முதலோடு சேர்ந்து இன்னும் கடன் ஜாஸ்தி தான் ஆச்சு. அதுபோல் பரிகாரம் செய்றீங்க அப்படின்னால் உங்களுக்கு ஒரு வயதில் அல்லது ஒரு தீர்மானிக்கப்பட்ட நிகழ்வு அப்படிங்கிற காலகட்டத்தில் நடக்காம தள்ளி போடுறது அல்லது போஸ்ட்பான் பண்றது, இதுதான் பண்ண முடியுமே தவிர்த்து உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டதை மாற்ற முடியாது. அப்போ ஒரு வயதும் அதை ஏற்றுக்கக்கூடிய காலகட்டமும் இருக்கும் பொழுது அதனை அப்பொழுதே ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னால் அந்த விஷயம் அப்படிங்கிறது மனதளவிலும் உடல் அளவில் நம்ம ஏற்றுக்கலாம். பரிகாரங்கிற பேரில் போஸ்ட்பான் பண்ணிங்கன்னா அது இன்னும் எப்படி வட்டி முதலோடு சேர்ந்ததோ தள்ளி போகும்பொழுது இன்னும் அது அதிக பாவபலனையே கொடுக்கும். சரிங்களா? பரிகாரம் வேலை செய்யுமானா அந்த டைமுக்கு செய்யுமே தவிர்த்து அதனுடைய தாக்கம் கொடுக்காம போகாது. ஓகேங்களா? ஸோ திருமணம் பொருத்தம் பார்க்கும் பொழுது ரொம்ப பெரிய அளவில் ஆராய்ச்சி ஆராய வேண்டாம். ஆணினுடைய லக்ன பாவத்திற்கு பாவக அதிபதியோ இல்லை பெண்ணினுடைய பாவக அதிபதியோ இல்லை ஆணிற்கு 7ஆம் பாவக அதிபதி பெண்ணினுடைய ஜாதகத்தில் சேர்க்கை பெற்றாலோ அல்லது காமனா குருவோடு சுக்கிரனோ செவ்வாயோடு சுக்கிரனோ சனியோடு சுக்கிரனோ பற்றாலுமே நாம் திருமண நிகழ்வை நடத்தி வைக்கலாம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் பெரிதளவில் அதை ஸ்டாப் பண்ண வேண்டாம். அதனை பார்த்து வரக்கூடிய நபர்களுக்கு திருமண பொருத்தத்தில் மிகவும் இன்றியமையாத ஒரு விஷயமாக அமைத்து கொடுங்கள். இந்த நவாம்ச லக்கணமும் நாம் பார்க்கணுமா இல்லை பார்க்கக்கூடாதா? கண்டிப்பாங்க ஐயா. இப்போ ஐயா கேள்வி கேட்டாரு. கேள்வி கேட்டவர் ராசி கட்டம், அவரை கேள்வி கேட்க தூண்டியது அவருடைய மனம், அதுதான் அம்ச கட்டம். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக பலன் கொடுத்துரும். ஜாதகத்தில் கிரகம் அப்படின்னு நிற்கிறதா ராசி, அவருக்கு யார் சாரம் கொடுத்தார், இதுதான் பல இதில் சொல்லுவாங்க, பாம்பின் காலை பிடித்து பலனை சொல்லுங்க அப்படின்னு. அப்போது ராசி கட்டத்தில் லக்னம் எவ்வளோ முக்கியமோ நவாம்ச கட்டத்திலும் லக்னம் அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா சாரம் கொடுத்தவர் அந்த இடத்துல பலம் இழந்துட்டார் அப்படின்னாலே ஒருவரால் தன்னுடைய வேலையை செய்ய முடியாது. வடிவேல் காமெடி மாதிரி தான், பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு அப்படிங்கிறது தான். இந்த பில்டிங் அப்படிங்கிறது ராசி கட்டம், பேஸ்மெண்ட் அடி சாரம் கொடுத்துருக்கிறது நவாம்ச கட்டம். ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நவாம்சம் இன்றியமையாத ஒன்று தாங்க ஐயா, கண்டிப்பாக பார்க்கணும். நன்றிங்க ஐயா. டிலே ஆகிட்டே இருக்கு. உங்களுடைய ஜாதக கட்டத்தில் உங்கள் லக்ன அதிபதி நீங்கள், அது எந்த கிரகமானாலும் இருக்கலாம். கார கிரகம் எடுக்கும்போது சுக்கிரன். இதற்கு உங்கள் ஜாதகத்தில் குருவோ செவ்வாயோ சனி பகவானோ திரிகோணத்தில் இருக்கிறாங்களா? திரிகோணம்னா நீங்கள் என்ன லக்னம்? ரிஷப லக்னம். அப்போ சுக்கிரனே தான் வர்றாரு, அதிபதியும் அவர் தான், பெண்ணுன்னு சொல்லும் போது சுக்கிரனே. உங்களுடைய ஜனன கட்டத்தில் ராசி கட்டம் தெரியும் இல்லையா? ராசி கட்டத்தில் உங்கள் சுக்கிரன் நிற்கிற இடத்துல இருந்து 1, 5, 9 இந்த இடத்துல செவ்வாய் குரு சனி 3ல் யாராவது ஒருத்தர் இருக்காங்களா? கொடுங்க. யாருக்கா சார்ட் வேணும்னா போட்டுக்கலாம். இதை கொடுத்துட்டாங்க, இங்கேயே கொடுத்துட்டாங்க, பேப்பர் கொடுத்துட்டாங்க. ரிஷப லக்னம், மகர ராசி, திருவோண நட்சத்திரம். லக்னாதிபதி சுக்கிரன் தான் வீட்டுக்கு 6ல் ஆட்சி பெற்றிருக்காரு. கூடவே குருவும் ராகுவும் இருக்கிறாங்க. திரிகோணத்தில் சனியும் இருக்கார், செவ்வாய் இருக்கார். சுக்கிரனுக்கு சனி செவ்வாய் குரு அப்படிங்கிற 3 பேரும் திரிகோணத்தில் இருக்கிறாங்க. கூடவே ராகுவும் இருக்கிறார். முதல் தரமாக சொல்லணும் அப்படின்னா செவ்வாய்மா, அவர் புனர்பூசம் குருசாரம் வாங்கியிருக்காரு.
இரண்டாவதா குரு அப்படின்னு சொன்னோம்னா அவர் சுவாதி சாரம் வாங்கியிருக்காரு. சனி பகவான் அவர் பார்த்தீங்கன்னா சதை சாரம். எங்கே பார்த்தாலும் ராகு தான் வரார். ஸோ அப்போது உங்களுக்கு குறைஞ்சபட்சம் இந்த இடத்துல ஒரு பெண்ணுங்கிற நபருக்கு 3 ஆண் கிரகங்கள் தொடர்பு வருது. அப்போ 3 கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்க முடியாது. ஆனால் 2 அல்லது 1 காதல் முறிவுனாது ஏற்பட்டிருக்கணும். அப்படி நடந்திருந்தால் திருமண வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இல்லை அப்படின்னால் அந்நிய நபர் சாரம் கொடுத்தவர். இப்போ ஐயா கேட்டார் இல்லைங்களா, கிரகத்திற்கு யார் பாதம் கொடுத்துருக்கிறா அப்படின்னு பார்க்கணும். அப்போது ஒரு ஜாதகத்திற்கு 7ஆம் அதிபதி அப்படின்னா ரிஷப லக்னத்துக்கு 7ங்கிறது விருச்சிகம் செவ்வாய், அதற்கு சாரம் கொடுத்தவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் உங்களுக்கு குரு, அந்த குருவும் ராகு சாரம் தான். அந்த குரு ராகுவோட தான் இருக்காரு. சனி பகவான் ராகு சாரம் தான், ராகுவே அங்கே கூட இருக்கார். அப்போது உங்கள் இனம், மதம், ஜாதி, மொழி அல்லது உங்களுடைய திருமண அமைப்பில்லாத வேறொன்று இதில் திருமணம் அமைச்சிங்க அப்படின்னா அமைக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. ஸோ உங்களுடைய லக்னத்திற்கு 2ஆம் இடங்கிற குடும்பஸ்தானத்திலும் லக்னாதிபதி மேலேயும் 7ஆம் அதிபதியும் கோச்சார குரு இப்போ போயிட்டு இருக்காரு. அடுத்த வருடம் 2026 மே மாதம் வரைக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ முடிவு எடுத்தால் உண்டு, உங்களுதுலேயே தேர்ந்தீங்கன்னா கிடையாது. இல்லை அப்படின்னா ஒரு 2-3 காதல் முறிவு ஏற்பட்டிருந்ததுனால் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நடைபெறும். அது இருக்கும் இருக்காது அதுக்கெல்லாம் ஆராய வரல. அதனுடைய கிரக அம்சம் அப்படிங்கிறது அதுதான். ராகு அப்படிங்கிறது ஒன்றை கொடுத்து பெரிதாக்கி தேர் இழுத்து தெருவில் விட்டுட்டாங்க, சண்டை போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அதுதான் ராகு. ஒன்றை கொடுக்காமல் மறைச்சு வைக்கிது அப்படின்னால் அது கேது. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் யார் அதிகம் பார்க்கிறா சேர்க்கிறா அப்படிங்கும்பொழுது ராகுவினுடைய அம்சம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கு. அப்போ உங்களுக்கு இது அதிகமாக எங்கே அமையும்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் அல்லது உங்கள் வீட்டை விட்டு மறையிறீங்க, 6-8 மறையக்கூடிய அம்சம் தான். அந்த இடத்தில் உங்களுக்கு வரணமைய அதிக வாய்ப்பு உண்டு. இதை வாஸ்து சாஸ்திரத்தில் சொன்னோம் அப்படின்னா மேற்கு திசை அப்படிங்கிறத உங்களுக்கு முதன்மையாக கொடுப்போம். சரிங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? ரைட். கல்யாணம்லாம் ஆயிருக்கணும், எதிர்பார்ப்புகளை குறைக்கணும். சுக்கரன் அப்புறம் சுவாதிசாரம் வாங்கினா அப்புறம் கேட்க வேணும். ரொம்ப எதிர்பார்த்தீங்கன்னா தள்ளிட்டே தான் போகும். சரிங்களா? சார், இந்த ராகு கேதுவை தவிர்த்து நாம் எதுவுமே பண்ண முடியாது. நாம் செய்த பூர்வ புண்ணிய கர்ம பலனை நமக்கு கொண்டு வந்து கொடுப்பவர், அதாவது ஆர்டர் போடுறவர் சனி பகவான். அதை எடுத்து செய்யக்கூடிய ஆட்கள் அப்படின்னா ராகுவும் கேதுவும். நாம் செய்ய மறந்த அல்லது பெண்டிங் வச்சுட்டு வந்த விஷயங்களை எடுத்து கொடுக்கக்கூடியவர் கேது. நாம் இப்போ நான் உங்ககிட்ட கடன் வாங்கிட்டேன், கடன் வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டேன். ஒரு 10 வருஷம் கழிச்சு என்னை பிடிக்கிறீங்க. அப்போ என்ன ஆகுது? நான் உங்ககிட்ட வாங்கிட்டு உங்களை ஏமாத்திட்டேன். ஸோ உங்களுக்கு வாங்கினது திருப்பி தரல. அப்போ என்ன ஆகுது? இது பெண்டிங். செய்ய வேண்டியது வாங்கினதை கொடுத்துருக்கணும். இதை தவற விட்டது அப்படிங்கிறதை சொல்லக்கூடியவர் கேது. நான் உங்ககிட்ட வாங்கிட்டேன், ஏமாத்திட்டு ஓடிட்டேன், மறுபடியும் என்னை பிடிச்சிட்டீங்க, வாங்கின காசுக்கு வட்டி முதல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கர்ம பலனை கொண்டாந்து கொடுக்கவர் ராகு. பெண்டிங் வச்சது கேது, கட்டாயம் கொடுத்தே தீரணும், செய்ய வேண்டியதை செய்யணும் அப்படிங்கிறவர் ராகு. இந்த ராகு கேது அப்படிங்கிறத காலபுருஷ தத்துவத்தில் புரிஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அவர்களை மீறி ஒன்றுமே நடக்காது. இப்போ கும்பத்தில் போன சனிக்கிழமை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நான் கோச்சாரத்தில் போடுறது இந்த நேரத்தில் பேசுகிறோம். கரூரில் நடந்த விபத்து, அது எல்லாரும் சொல்கிறேன், அந்த கட்சி இந்த கட்சி ஏதோ XRY இருக்கட்டும். ஆனால் இந்த கிரகத்தை மீறி செய்ய முடியுமானா முடியாது. நடந்த நேரம் அப்படிங்கிறது 7:10 PM அந்த கரூருக்கு போடும் பொழுது காற்று ராசியிலே ராகு பிரயாணப்பட்டு இருக்கிறார் கும்பத்தில். அதற்கு திரிகோணமா குருவும் அதே காற்று ராசியில் மிதுனத்தில் பிரயாணப்பட்டு இருக்கிறார். அதே இடத்தில் மாந்தி. ஸோ கூட்டு மரண தோஷம், ஒரு அதிகப்படியான உயிர்களை எடுக்கணும் அப்படின்னால் இந்த ராகுவும் மாந்தியும் சேர்ந்தால்தான் இறந்த பிரேதம் உடல் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும். அப்போ ஏன் இது டெய்லியும் தானே நிகழும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அதற்குன்னு காலதேச வர்த்தமானம் இருக்கு, அதற்குன்னு நடக்கணும் அப்படிங்கிற நிகழ்வு இருக்கு. அந்த கோச்சாரத்தை போட்டு பார்த்தோம் அப்படின்னால்தான் அது எடுக்கும். இதே கேதுவா இருந்தா பல பேர்த்த கூட்டத்தில் காணாமல் போயிட்டாங்க,
அப்படிங்கிறதா வந்திருக்கும். ஆனால் ராகுவோட சேரும்போது தான் பலியை கொடுப்பார். அப்போ செஞ்சதுக்கு தண்டனை அப்படின்னா ராகு. ஸோ உங்களது ராகு அப்படிங்கிறது நீங்கள் நிறையா செஞ்சுட்டு வந்ததுக்கு அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறத கொடுத்துருவார். இது வரைக்கும் கொடுக்காம தடுத்துருக்காருன்னா கேது. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நீங்கள் மேக்சிமம் உங்களுதில் நீங்கள் தமிழ் பேசுகிறீங்களா, ஒரு தெலுங்கு, கன்னடம், இப்படி உட்பிரிவு அல்லது தாலிமுறை அல்லது உங்கள் திருமண முறையும் அவங்களது வேற ஒரு முறையாக இருக்கணும். இந்த மாதிரி திருமண நிகழ்வை எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரம் நடக்கும். ரெண்டாவது, சுக்கிரனுக்கு ராகுவோட சேர்க்கை இருக்கும் பொழுது அதிக தேவைகள், எல்லாத்துலேயும் ப்ரிஃபரன்ஸ், பி பெஸ்ட், எனக்கு தான் ஃபஸ்ட், வாய்ப்பே இல்லை. ஸோ தேடும் பொழுது அதுக்கு நாம் என்ன கேட்குறோமோ, இதை கேட்குறீங்களா, அது கிடையாது, இங்கே தான் ஃபஸ்ட்டு சீட்டு கேட்டிங்களா லாஸ்ட் ரோ கொடுப்பாரு. எனக்கு எதுவுமே வேண்டாம்னா இல்லை நீ தான் ஃபஸ்ட்லேருந்து உட்காரணும். இதுதான் ராகுவோட வேலை. கேட்குறத கொடுக்கவே மாட்டார். அவருக்கு என்ன பிரியப்பட்டதை கொடுப்பாரு. நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க, எதை வேணாலும் கேளுங்க, எதையுமே கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதா கேது. ஸோ இந்த பாம்பு படம் எடுத்து நின்றுச்சு அப்படின்னா தலைப்பகுதியிலிருந்து வயிற்றுப்பகுதி வரைக்கும் தெரிகிறது ராகு. ஸோ இது வெளிப்படையாக கொடுக்கும், வெளிப்படையாக நிகழ்வு செய்யும், எல்லாம் கொடுக்குற மாதிரி தட்டி கழிச்சு கொண்டு போகும். கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வயிற்றுப்பகுதியிலேருந்து கீழே சுற்றி நிற்கக்கூடிய வால் பகுதி வரைக்கும் ஒரு பாம்பு. அது வெளியே காட்டிக்காது, தன்னை முழுமையாக மறைச்சு தான் வச்சுக்கும். ராகுவோடு சேர்ந்தால் கொடுத்து கெடுக்கும், கேதுவோடு சேர்ந்தால் கொடுக்காமலே தடுத்து விடும். இதை ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜோதிடம் ரொம்ப ஈஸி. இதை காலபுருஷ தத்துவத்தோடு நினைச்சிங்கன்னா எதுக்காக இருந்தாலும் சரி, திருமணமா அல்லது ஒரு தொழிலா, வேலையா, அல்லது ஒரு புதுசாக வீடு வாங்குறீங்களா, பிடிக்கிறீங்களா, அதுக்குத்தான் இந்த கோச்சாரத்தை மெயினாக ஆட் பண்ணும் பொழுது ராகு கேதுவை மீறி கிரக யுத்தத்தில் எந்த கிரகமும் ஜெயிக்கவும் இல்லை. முதன்மையாக ஜெயிச்சது கேது, அதற்கு அடுத்தது ராகு, அதற்கு அடுத்தது சனி பகவான், அதற்கு அடுத்தது செவ்வாய். இப்படி வரிசைப்படுத்திட்டு வந்தீங்கன்னா கிரக யுத்தத்தில் இந்த ராகு கேதுகளை தவிர்த்து வேற யாரும் ஜெயிக்க முடியாது. அப்போ ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு, தன்னை நல்லா பிரம்மாண்டப்படுத்தினாலும் காலில் விழுந்து ஐயா சாமி உற்று அப்படின்னா ராகு போய் தொலைன்னு விட்டுருவார். நான் உன் வழியே வரம்பா, என்னை சன்னியாசம் கூட்டிகிட்டு போ அப்படின்னு கேதுவோடு சேர்ந்துட்டோம் அப்படின்னா அவர் சேர்ந்து கூட்டிகிட்டே போயிடுவார். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜோதிடத்தில் எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி ஈஸியாக பலன் எடுத்துடலாம். சரிங்களா? இந்த வாய்ப்பை வழங்கிய செந்தூரான் அறக்கட்டளை தலைவர் பிரகாஷ் மேடையில் வீட்டிற்கும் ஆன்றோருக்கும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நமது வசந்தகுமார் ஐயா வந்து திருமண பொருத்தத்தை பற்றி பேசினார். ஒரு ஜாதகத்துக்கு மேடையிலே விளக்கமும் கொடுத்துட்டாரு. அடுத்த முறை நம்ம மீட்டிங் வரும்போது எனக்கு மாப்பிள்ளை ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, கல்யாணம்னு சொல்லணும். வசந்தன் சாருக்கு அந்த பொண்ணை வந்து பத்திரிக்கை வைக்கணும். ஸ்ரீ செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாக நமது துணைத் தலைவர் அவர்கள் வளன் வசந்தகுமார் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துவார். அனைவரும் கைத்தட்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சத்தம் கேட்கல.